ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலூர் சமையல். இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஷாம்பூ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சோலூர் சமையல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஹெர்பல் ஷாம்பூவை ஏன் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஷாம்பு எல்லாமே கெமிக்கல் கலந்தது தான். தொடர்ந்து கெமிக்கல் கலந்த இந்த ஷாம்புவை பயன்படுத்துறதுனால நம்ம முடி சீக்கிரமாக ட்ரைனஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ், கிரே ஹேர், அப்புறம் டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் அப்படின்ற பல பிரச்சனைகள் முடி சம்மந்தமாக நமக்கு வருது. இந்த முடி சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு முடி வளர்ச்சி கம்மியாயிரும், சீக்கிரமாக மெலிஞ்சு போன மாதிரி ஒல்லியான ஹேர் ஆயிடுது. அதனால் நம்ம இந்த ஹெர்பல் ஷாம்புவை நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு கட்டாயமாக நீங்கள் இந்த ஷாம்பு ப்ரிப்பரேஷனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்பு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாடம் பொருட்கள் வாங்கக்கூடிய பலசரக்கு கடைகள்லையும் கிடைக்கும். அதே போல் நம்ம ஊர்களில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகள்லையும் இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த சீகக்காய், பூந்திக்கொட்டை, வெந்தயம் இதெல்லாம் கிடைக்குது. இப்போது நம்ம இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீகக்காய் ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பூந்திக்கொட்டை ஒரு 50 கிராம் போல், 20 கிராம் போல் வெந்தயம், இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் போல் தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊற போட்ட இந்த பொருள் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கையில் வச்சு அந்த தண்ணியை இப்படி லைட்டாக ஷேக் பண்ணாவே நல்லா நுர வருதுன்றது உங்களுக்கே நீங்களே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போது நம்ம இந்த பூந்தி கொட்டைகளில் இருக்கிற விதைகள் நமக்கு தேவையில்லை. அதனால் இதை லைட்டாக இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாவே அதில் இருக்க விதைகள் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். இப்போது இந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இந்த பூந்தி கொட்டையில் உள்ள இந்த நுரைப்புத்தன்மை தான் நம்மளுடைய ஹேர் நம்ம வாஷ் பண்ண போகும்போது நம்ம நார்மலாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ஷாம்பு நமக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு நுரை வளமோடு கிடைக்குதோ அது மாதிரி நமக்கு இருக்கும். இப்போது லைட்டாக நம்ம இந்த மாதிரி பிசைய போகும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ நுர வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. இப்போ இதை நல்லா நுரை வர மாதிரி இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்குறதுனா தண்ணி சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு போல் வேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா பேன், பொடுகு, அப்புறம் இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்கிற அந்த தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கேல்பில் வர தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த வேப்பிலை ரொம்பவே நமக்கு மருந்தாக இருக்கும். இப்போது நம்ம இதை உடனே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம இதை ஒவ்வொரு முறையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு இதே மாதிரி ஊற வச்சு இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு முடியாது. அதனால் இது 1 மாதத்துக்கு அளவாக நம்ம ஒரு 15 நாளைக்கோ அல்லது 1 மாத அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு நமக்கு நல்லா வற்றி வந்திருக்கும். இந்த வற்றி வந்ததுக்கப்புறமா சல்லடையை வச்சு நம்ம நல்லா வடிச்சிட்டு இதை நல்லா இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் பாட்டில்லையோ இல்லது பிளாஸ்டிக் கேன்கள்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எப்போ தேவைப்படுது அப்படின்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது சில்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த குளிர்ச்சித்தன்மை மாறினதுக்கப்புறமா நம்ம தலையில் அப்ளை பண்ணி எப்பயும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஷாம்புவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.